ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா, பாத்ரூமில் இந்த ஓஸ் வந்து பிஞ்சு போயிட்டு மக்களே. இது ரொம்ப நாள் ஆகிட்டு நாங்கள் மாட்டி. இதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு பக்கம் மேலேருந்து தண்ணி வருது, ஒரு பக்கம் கீழேருந்து தண்ணி போகுது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே கீழேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி, நம்ம அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கழட்டமில்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம மாட்டி அப்படியே கழட்டி மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஓஸுமே நம்ம கடையில் குறைஞ்ச ரேட்டுக்குன்னா, இப்போ சும்மா யூஸ் பண்ணுறதுக்காக தானே, அதனால் ரேட்டு கம்மியான ஓஸை தான் மக்களே வாங்கணும். இதோட கூடுதலான ரேட்டுக்கெலாம் ஓஸ் இருக்குது. நம்ம டோட்டலாக கழட்டியாச்சு. ரேட் அதிகமாகவும் இருக்குது. இப்போ போதும் நம்மளுக்கு, இதுவே கொஞ்ச நாள் ஓடும். இதுக்கு முன்னாடி உள்ள ஓஸுமே ரேட்டு கம்மி தான். ஆனால் எவ்வளோ நாள் ஓடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஏன்னா குவாலிட்டியாக போட்டாலும் ரொம்ப நாளைக்கு ஓடும். அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. எப்படினாலும் டேமேஜ் ஆக தான் செய்யும். நம்மளுக்கு இப்போ தானே, நம்ம சொந்த வீடாக இருந்தால் போடலாம், வாடகை வீட்டில் தானே இருக்கோம். குவாலிட்டியாக போட்டு என்னத்துக்கு, நம்ம குறைஞ்ச ரேட்டில் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே இதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பழைய ஓஸுமே அதில் வந்து ரேட்டு 280 போட்டிருந்து. பட் நம்மளுக்கு ஒரிஜினல் ரேட்டு 210 தான். இந்த ரேட்டு கொடுத்து தான் நம்ம அதை வாங்கணும். இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அதை வந்து மாட்டிக்கலாம். ரொம்பவே அந்த ஓஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது அந்த ரேட்டுக்கு தக்கன ஒரு ஓஸு தான் மக்களே. எனக்கு நான் சொல்லப்போனால் கரெக்டாக நல்லா இருந்துச்சு. நல்லா திண்ணமாக இருந்துச்சு அந்த ஓஸோட குவாலிட்டி. போன வாட்டி உள்ளது இது நம்ம குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கோம். போன வாட்டி இதை விட ரேட்டு கம்மி தான். அதுவே ரொம்ப நாள்னால் எவ்வளோ நாள், ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஓடிச்சு மக்களே. இதுவும் ஓடும். அதனால் நோ ப்ராப்ளம். நல்லா தைரியமாக மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மாட்டுறதுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மேலே வந்து சரியாக செட்டப்பாக நிற்கல. ஏன்னா வந்து கீழே மாட்டினதுக்கப்புறம் தான் மேலே நிற்க வைக்கணும். அதனால் வந்து சும்மா இப்போ இப்படி தான் நிற்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு மாட்டுதலாக நாங்கள் வச்சு பார்த்தோம். ஓகே, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபஸ்ட்டு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மாட்டினோம். ஃபஸ்ட்டு நல்லா திருக்கி கையால் ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிடணும். ஸ்க்ரூ பண்ணிட்டேன்னு பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் பிளேடால் நல்லா ரவுண்ட் அப் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அதோட திருக்கோட இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி வந்து லீக் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களா, பண்ணினதுக்கப்புறமாட்டு ஃபுல்லாகவே நல்லா திருக்கிக்கிடணும். நல்லாவே திருக்கினதுக்கப்புறமாட்டு இது நாங்களே வீட்டிலையே மாட்டிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா டைட்டப் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமாட்டு மக்களே நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் நம்மளே மாட்டினோன்னா நம்மளுக்கு செலவுமே கம்மி, ரொம்பலாம் ஆகாது. இப்போது வெளியே இருந்து கூப்பிட்டா அவங்களுக்கு நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கணும், உள்ளவங்களுக்கு ஒரு அப்படி இருக்கும்ல. அதனால நம்மளே மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு மக்களே. நம்மளுக்கு மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பயங்கர ஃபோக்கஸ். எப்போவுமே பழைய பைப்பு மாட்டுறதை விட புது பைப்பு மாட்டினோன்னா அந்த ஒரு தண்ணியோட ஃபோக்கஸ் வந்து புதுசாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. நல்லா அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எதுவுமே புது பொருள் எதுவும் வித்தியாசமாக தானே இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, டன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் உங்களோட திங்ஸை நீங்களே மாட்டி பழகுங்க. அப்போ தான் செலவு கம்மி.